ம் ஓர் எண்ணிலிருந்து 24 கழிக்கும் போது அந்த எண்ணின் 4/7 மடங்காக குறைகிறது எனில் அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சம் நம்ம எப்படி போனோம்? ஓர் எண் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த ஓர் எண்ணை நம்ம என்னவா வச்சுக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓர் எண்ணா வந்து என்னன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து 24 கழிக்கும் போது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்ப அதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 24 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 4/7 அந்த எண்ணையும் கொடுத்தனால நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு எக்ஸ் போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாமா இந்த சம்ம? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கிட்ட வந்து எக்ஸ் இருக்கு, இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? எக்ஸ் மைனஸ் 4/7 எக்ஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் 24. அப்ப இது என்ன பண்ணலாம்? எக்ஸ் வந்து 7 காமனா எல்சிஎம் எடுக்கலாமா? அப்ப 7x மைனஸ் 4x ஈக்குவல் டு 24. இது ரெண்டே கழிச்சா என்ன வரும்? 3x ஈக்குவல் டு 24. 7 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போயினா இன்ட்டு 7. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 7 டிவைடட் பை 3. இங்க 1 இங்க எத்தனை தடவை போகும்? 8. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 8 7 என்னது? 56. அப்ப எக்ஸோட வேல்யூ 56 கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 + 6ன்னு அர்த்தம். அப்ப 5 6 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 11. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் என்னது? சி. ஆப்ஷன் சி 11 தான் ஆன்சர்.